இவங்க வந்து இவங்க அப்பா வந்து சோழ மன்னர்களோட படையில் தளபதியாக இருந்தார். அட்ரா 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 அப்படின்றீங்களா? சோழ மன்னர்களே வந்து அப்போ கிடையாது. ஏன்னா கடைசி பல்லவர்கள் காலத்தில் தான் வந்து இவங்க வர்றதே உள்ளே சோழர்களோட என்ட்ரியே எப்போ வருது? அபராஜித பல்லவன் காலத்தில் தான் வருது. இரண்டாம் நந்திவர்மன் காலத்திலே வாழ்ந்தார் இருந்த சோழ மன்னர்கள்னு அடிச்சு விட்டாங்க. ஒருவேளை சும்மா விஜயாலய சோழனோட தாத்தா அந்த மாதிரி யாராவது இருந்திருக்கலான்னு வச்சு அப்படி வேணால் நம்ம அசியூம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா விஜயாலய சோழன் காலமே 845 சரியா? அப்போ தான் அவர் வந்து குட்டியாக ஒரு ராஜாவாக வெளியே வர்றாரு, உறையூரை தலைநகராக வச்சுக்கிட்டு. அதுக்கு முன்னாடி அவங்களாம் எங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்க, எதுவுமே தெரியாது. வரலாற்றில் அவங்கள பற்றின எந்த குறிப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அரசாட்சியே இல்லை. விஜயாலய சோழன் காலத்திலேயே வந்து உறையூரில் பல்லவர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசராகத்தான் விஜயாலய சோழன் இருக்காரே தவிர